அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கப் அரிசி மீது இந்த எளிமையான பொருளை வைத்து நீங்கள் என்ன கேட்டாலும் அது மின்னல் வேகத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கூடவே இருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனல்ல அதிர்ஷ்டம் பெருகவும் நினைத்தது நடப்பதற்காகவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான அதீத ஆற்றல் வாய்ந்த நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக முறை. நாம் நினைத்தது நடப்பதன் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் தரக்கூடிய தாந்திரிகம் இது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு தாந்திரிகம். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கும். இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு இருக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை ரொம்ப கிளியரா நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்களை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லிடுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு தாந்திரிக முறை. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். கரண்டா நீங்க எத்தனை தாந்திரிக முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனல்
சேனல்ல நிறைய பணவசிய முறைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அது நிறைவேறுவதற்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, உடல் ரீதியான ஆரோக்கியம் பெறணும்னு நினைக்கிறவங்க, நல்ல உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, தொழில் மற்றும் வியாபாரத்துல நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், நிறைய லாபங்களை எதிர்பார்க்கிறவங்க மற்றும் நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம்னு உங்களுடைய எந்த விதமான கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. மேஜிக் போல அது நடக்கும். சரிங்க, தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன கப்ல அரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 கைப்பிடி அளவுக்கு நீங்க அரிசி எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பவுல் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், அல்லது கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம், அல்லது ஸ்டீல் கிண்ணம்னு எந்த மெட்டல் அல்லது கண்ணாடியை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பச்சரிசி கிடைக்கிறவங்க அதை நீங்க பயன்படுத்துங்க. கிடைக்காத பட்சத்துல புழுங்கல் அரிசியோ அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் இந்த தாந்திரிகத்திற்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசி கிடைக்கிற ஊர்ல இருக்கிறவங்க கட்டாயமாக அதை நீங்க பயன்படுத்துங்க. இந்த அரிசியின் மீது நாம் வைக்கக்கூடிய முக்கியமான தாந்திரிக பொருள் சோழி. 6 எண்ணிக்கையில சோழியை நம்ம எடுத்துக்கணும். இந்த எண்ணிக்கை மிகவுமே முக்கியம். 6 நம்பர்ஸ்ல சோழி நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நீங்க எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பது நார்மலா எல்லா இடத்திலயுமே கிடைக்கக்கூடிய சோழி தாங்க. இதனுடைய விலை கூட பார்த்தோம்னா ஒரு சோழி 2 ரூபாய் இருக்கும். சோ 6 எண்ணிக்கையில சோழியை நம்ம வாங்கிக்கணும். ஆனால் உடையாத சோழியாக பார்த்து வாங்கிக்கோங்க. சில சோழிகள்லாம் பார்த்தோம்னா உடைஞ்சு போயிருக்கும், பாதியாக இருக்கும், அதையெல்லாம் பயன்படுத்த கூடாதுங்க. முழுமையான சோழியாக இருக்கணும். இந்த சோழிக்கு நம்முடைய எண்ணங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் மிகவுமே அதிகம். இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசியில் இந்த சோழியை நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோழிகளை கவிழ்த்து வைக்க கூடாதுங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க வைக்கணும். அதனுடைய வாய்ப்பகுதி துளைகள் வெளியே தெரியணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த பவுல் எடுத்து உங்களுடைய வலது கையில, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல வலது கையில நீங்க வச்சுக்கோங்க. 7 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு கோரிக்கைக்கு 7 டேஸ்க்கு 7 நாட்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க சனிக்கிழமையோட முடிக்கணும். எல்லா நாளுமே ஒரே டைமிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்குமோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சோ இப்போ உங்க வலது கையில இந்த பவுல் நீங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை கொண்டு வாங்க. இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங்ஸை ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்லா உணருங்க, அதை வெளிப்படுத்துங்க. பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறியதற்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு மனமுருகி நீங்க சொல்லுங்க. அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்திற்கு கூட நீங்க நன்றியை சொல்லலாம். உதாரணத்திற்கு நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீட்டை கட்டி நீங்க கிரக பிரவேசத்திற்கு ரெடி ஆயிட்டீங்க. சோ அந்த உணர்வுகளை நீங்க அப்படியே கொண்டு வாங்க. அல்லது உங்களுடைய புதிய வீட்டில் தான் நீங்க இருப்பதாக ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனை தாங்க இந்த இடத்துல ரொம்பவுமே முக்கியம். நல்லா ஃபீல் பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் வேண்டாம். இன்னொரு உதாரணம் கூட சொல்றேங்க. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த பணத்தை நீங்க இப்போ வாங்கிட்டீங்க, உங்க கையில அந்த பணம் இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டா நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை கொண்டு வாங்க. சோ இது போல உங்களுக்கு எது தேவையோ அது நடந்து விட்டதை போல நீங்க கற்பனை பண்ணி நல்ல உணர்வுகளை வெளியேற்றணும். உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு நீங்க ஃபீல் பண்ணுங்க. 5 முதல் 10 நிமிடங்களுக்கு, அல்லது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா இன்னொரு 10 நிமிடம் கூட நீங்க எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்களுக்கு அந்த உணர்வுகளோடயே நீங்க இருங்க. கடைசியாக பிரபஞ்சத்திற்கு நன்றியை நீங்க சொல்லுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த பவுல் எடுத்து ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க. எறும்புகள் வராத இடமாக பார்த்து வச்சிருங்க. அதை மூடியும் வைக்கலாம் அல்லது நீங்க திறந்தும் வைக்கலாம். இதே போல தொடர்ந்து 7 நாட்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். 7வது நாள் முடிந்ததற்கு பிறகு இந்த அரிசி மற்றும் சோழியை ஏதாவது மரத்திற்கு கீழே நீங்க போட்டுருங்க. எந்த மரமாக வேணாலும் இருக்கலாம். அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம்.
7 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு ஒரு 2 நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் இந்த மெத்தடை வேற கோரிக்கைக்காக நீங்க ஃபாலோ பண்ணலாம். புதியதாக அரிசி மற்றும் சோழியை நம்ம பயன்படுத்தணும். இது போல எத்தனை கோரிக்கைகளுக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு கோரிக்கைக்காக 7 நாட்கள் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் கேப் எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு திரும்பவும் 7 நாட்கள் வேறு கோரிக்கைக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.